You see the price here, $15,978 இல்லையா? யூஎஸ் டாலரில் கணக்கு போட்டால் நான் விற்கும் போது இதே லேடி வந்து $100 $120 வித்துட்டு இருந்தது, $100 வித்துட்டு இருந்தது. இது என்னடா $15,000 விற்கிறானுங்க, என்னடா விற்கிறானுங்க இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி நீ ஒன்றும் இல்லை, போய் யூடியூப்ல போய் ஹவு டு மேக் அ ஃபோல்டட் புக் ஆர்ட்னு அடிங்க. யூ கெட் அ ஃபர்ஸ்ட் லிங்க், இட் வில் சே ஹவு டு டூ திஸ். பார்த்தோன்னே ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த ப்ராடக்ட் வந்து இதோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் தே ஹேவ் சோல்டு. இதை விற்று பல கோடி சம்பாரிச்ச லேடியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த லேடியோட ப்ரொஃபைல்ஸை போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ஹவு மச் சோல்ட் ஷீ சோல்ட் ஸோ ஃபார் அப்படின்ற அங்கே டேட்டாலாம் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது சரி ஒய் கான்ட் ஐ டூ இட் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு புக்கை வாங்கி, இட் காஸ்ட் லைக் ₹60 or ₹80 செகண்ட் ஹேண்டில் ஒரு புக்கை வாங்கி அதை ஃபோல்ட் பண்ணி என் டேபிளில் கொண்டே வச்சுட்டு இதே வேர்டு தான் இன்ஸ்பயர் அப்படின்னு சொல்லி கொண்டு வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், ஐ டுக் அ ஃபோட்டோகிராஃப் இன் மை மொபைல் ஃபோன். ஐ புட் இட் இன் Etsy. அந்த Etsy வெப்சைட்டில் வந்து சும்மா டைட்டில் கீவேர்டில் எனக்கு தெரிஞ்சது என்னவோ அதை அப்படியே போட்டுட்டு ஐ வென்ட் டு பெட். இந்த Etsy ஆர்டர்ஸ் வந்தப்போ இட் இஸ் லைக் ₹10,000 பர் ஆர்டர், ரைட்? அதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு $1 இருக்கும், ஒரு $100 சொல்லிக்கலாம், $100 worth of the product. The making cost is $1. அது செய்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். இந்த ஆர்ட்டை செய்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகும். ஆர்டர் வந்துருச்சு, சரி இப்போ நான் இதை எப்படி செய்கிறது? ஏன்னா ஒன்று ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு செய்யணும், இல்லைன்னா நான் அதை வந்து யார்கிட்டயா கொடுத்து செய்யணும், இல்லை இது எப்படி பண்ணுறதுன்னு வேணும்ல, 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும். இன்றைக்கி 3 ஆர்டர் வந்துருச்சு, சரி நாளைக்கு எப்படி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே ஐ வென்ட் டு ஆஃபீஸ். அப்போ என் கூட பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார், கோகுல்ராஜ் புலகரான்னு என்னோட கொலீக். அவர் வந்து ஒரு ஆந்திரா தமிழ்காரர் தான், பட் ஒரு ஆந்திரா பேஸ்டு. அவர் ஒரு ஆந்திராக்கார பிள்ளையை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தார். அந்த பொண்ணு அப்போ தான் கல்யாணம் வந்தது. அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அமெரிக்காவில் இங்கிலீஷ் தெரியாட்டி அவ்வளோ சேனல்ஸ்லாம் அந்த அப்போ இல்லை. ஸோ அப்போ வந்து ஷீ கீப்ஸ் காலிங் ஹிம் அண்ட் எப்போ வருவீங்கன்ட்டே இருக்கும். ஸோ அப்படியே இருக்கும்போது ஒரு பீரியடில் என்னாச்சு, நான் வந்து கேட்டேன், ஐ ஹேட் அ ஸ்பார்க். ஸோ அப்போ வந்து கேட்டேன், கூகுளில் உங்கள் ஒய்ஃபு சும்மா தானே இருக்காங்க, நான் வேணா இந்த ஒரு ஆர்ட் ஒன்று நான் பண்ணுறேன், ஒரு $15 கொடுக்குறேன் உங்கள் ஒய்ஃபுக்கு, தயவு செஞ்சு அந்த ஆர்ட்டை பண்ணி கொடுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, பாஸ் நீங்கள் காசே கொடுக்க வேணாம் பாஸ், அப்படி வேலை கொடுத்தா மட்டும் போதும் பாஸ் அப்படின்னாரு. ஸோ இமிடியேட்டாக வி வென்ட் டு ஹிஸ் ஹோம் ஃபார் லஞ்சுக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சு சொல்லி கொடுத்தேன். அந்த ஆர்ட்டை கோகுல்கிட்ட சொல்லி கொடுத்தேன். அந்த கோகுல் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டார். வென் வி கேம் ஃப்ரம் லஞ்ச் அரௌண்ட் 2 o'clock 2:30 வெளியே வந்துட்டோம். வந்தோடனே வென் ஐ கேம் ஃப்ரம் ஆஃபீஸ் 7:30 அந்த பொண்ணு 3 முடிச்சிருச்சு. திஸ் இஸ் ஹவு மை என்டையர் ஜேர்னி ஹேஸ் டர்ன்ட் ஆன். ஸோ இப்போ வந்து எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்போ எனக்கு எவ்வளோ டோட்டல் ஆர்டர் வேல்யூ? 3 ஆர்டரு $300, கரெக்டாக? நான் எவ்வளோ கோகுல் கொடுத்தேன், அந்த ஒய்ஃபுக்கு கொடுத்தேன் $45. ஸோ ஐ கெட் $255, ரைட்? டிட் ஐ டூ எனிதிங்? நோ. ஸோ இப்போ தான் வந்து ஒரு எம்ப்ளாய்டு வந்து ஒரு எம்ப்ளாயராக மாறினதாக பார்த்தேன். ஸோ அப்போ வந்து இதே வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். டெய்லி 3 ஆர்டர் வருது, 4 ஆர்டர் வருது, 5 ஆர்டர் வருது. குமுதாவும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, குமுதாவும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, இப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். ஸோ அப்படி யோசிச்சிட்டே இருக்கப்போ நான் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து என்ன விஷயம்னா, சரி நான் தான் ஒன்றுமே பண்ணுறது இல்லையே, அந்த பொண்ணு எல்லாமே பண்ணிடுது, அந்த பொண்ணு பேர் லக்ஷ்மி, அந்த பொண்ணு எல்லாமே பண்ணிடுது, நான் வந்து சும்மா தானே உட்காந்துருக்கேன். ஸோ ஒய் கான்ட் ஐ ரிப்பீட் த சேம் ப்ராசஸ் அகைன் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்போ ரிப்பீட் பண்ணுறப்ப சரி ஓகே, இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு குமுதா, ஐ கெட் லைக் $6,000 $8,000 இன் ரெவன்யூ. ஒய் கான்ட் ஐ ரிப்பீட் த சேம் ப்ராடக்ட் அகைன்? அதாவது இந்த ப்ராடக்ட் இல்லாமல் வேற ஒரு ப்ராடக்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன்.